ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ யாரை பத்தினா ரொம்பவே பெரிய ஆளுங்க. இவங்கெல்லாம் இந்த மாதிரி ஆட்கள்லாம் நம்ம லைஃப்ல இருக்கிறதாலதான் நம்மளோட ஒர்த் என்ன நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு உந்துதல் சக்தியா நம்ம அவங்க கண்ணுக்கும் தெரியாம நம்ம கண்ணுக்கும் தெரியாம ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து ஒரு பெரிய நம்மள வந்து மோட்டிவேட் பண்றதுல இவங்களோட பங்கு அலாதியானது. சரி, வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற வியூவர்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி வீடியோவை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இன்னைக்கு டாபிக் யார் தெரியுமா? இந்த மட்டப்படுத்தி பேசுவாங்க இல்லையா, இந்த கணவன்மார்களை பத்தி தான் நான் இவங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இவங்க நம்ம கூடவே இருப்பாங்க, நம்ம கிட்ட எல்லா பொறுப்புகளும் கொடுப்பாங்க. ஆனா ரொம்ப முக்கியமான பொறுப்புகள்லாம் வரும் இல்லையா, அது என்ன ஆனதுன்னு கேக்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லை, இந்த எக்கனாமிக், இந்த ஃபண்டு, இந்த அமௌண்ட், துட்டு, காசு, பணம், இதுதாங்க. இது வரும்போது மட்டும் நம்ம கையில குடுக்கறதுக்கு அவங்களுக்கு மனசே வராது. இதே ஒரு வீட்டு வேலையை கொடுத்து ஒரு பாத்திரத்தை கழுவு, இல்ல எனக்கு பிடிச்ச சிக்கன் குழம்பு வச்சு கொடு, சிக்கனை பொரிச்சு கொடு, மட்டனை வதக்கி கொடு, முட்டையை பொரிச்சு கொடுன்னும் போதெல்லாம் நம்ம வந்து பக்காவா செய்வோம். இல்லைங்க என்னால செய்ய முடியலங்க, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் செஞ்சா அவ்வளவோ நல்லா இல்லைங்க அப்படின்னு சொன்னா கூட உன்ன மாதிரி எல்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க. நீ அந்த பெப்பர் போட்டு செய்வ பாரு, வேற லெவலா இருக்கும். இந்த தக்காளி வெங்காயம் போட்டு வதக்குவ பாரு, அது வேற லெவலா இருக்கும். வேற யாரும் இல்ல, நம்ம வீட்டுல ஒரு ஆள் அப்படிதான் இருந்துட்டு இருக்காரு. அவருக்காக தான் இந்த வீடியோவும் கூட. சோ இந்த மாதிரி இந்த சமைக்கிற வேலை ஏன் ஓப்பனா சொல்ல போனோம்னா, ஒண்ணுக்கா 10 புள்ள கூட பெத்து கொடு, நான் பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் ஒரு குழந்தைய பெத்து எடுக்கிறது எவ்வளவு பெரிய பொறுப்பு. நம்ம உடம்பு அதுக்கு ரெடியா இருக்குது, நம்மளால அதை ஈஸியா பெத்துக்க முடியும், ஒரு குழந்தைய எடுத்துட்டு வந்துட முடியுன்றதுக்காகலாம் நம்ம குழந்தைய பெத்துக்கவே கூடாது இல்லையா. அது வந்து ஒரு பொறுப்பு, ஒரு கடமை. ஒரு பேபியை வந்து நம்ம இந்த உலகத்துல எடுத்துட்டு வர்றது வந்து ரொம்பவே இது வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி. நம்ம பினான்சியலாவும் சரி, நம்ம மனதளவிலையும் மென்டலி ஸ்ட்ராங்காக இருந்தா மட்டும் தான் அந்த டிசிஷனை யாரா இருந்தாலும் எடுக்கணும். நியூலி மேரிடான கப்பல்ஸ் என்னோட பர்சனல் அட்வைஸ் என்னன்னா, எங்க மாமியார் சொன்னாங்க, எங்க அம்மா சொன்னாங்க, எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு, என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, இல்ல அவங்க சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்ச வெல்விஷர் சொன்னாங்கன்றதுக்காகலாம் நீங்க வந்து அவங்களோட டிசிஷனை டிபெண்ட் பண்ணி சீக்கிரமா நீங்க குழந்தை பெற்றுக்கணும், உனக்கு வயசாயிடும், இப்பெல்லாம் வந்து இயர்லி 30s பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அதை வந்து போஸ்ட்மார்டம், நான் என்ன சொல்ல வந்து எந்த டாபிக்ல போயிட்டு இருக்கேன் பாரு, இது தெரியும். அதெல்லாம் வந்து நீங்க அவங்களோட டிசிஷன்லாம் கேர் பண்ணிக்காதீங்க. உங்க பாடி, உங்க லைஃப், உங்களுக்கான அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்க டேக் கேர் பண்ணிக்கிற இடத்துல வந்துக்கிறீங்களா, அப்படி இருக்கும்போது மட்டும் நீங்க இந்த டிசிஷனே எடுங்க. சரி, நம்ம சொல்ல வந்து கண்டென்ட்குள்ள போலாம், ஓகேங்களா? இது மாதிரி குழந்தை பெத்துக்கிறது, வீட்டு வேலைகள் செய்யறது, துணியை துவைக்கிறது, மற்ற எல்லா வேலைகளும் வந்து இந்த மனைவிகள் வந்து அழகா செஞ்சு முடிச்சிருவாங்கன்னு நம்பி அந்த பொறுப்பை வந்து நம்ம கையில கொடுப்பாங்க. ஆனா என்னவோ இந்த பணம், இந்த காசு, சம்பளம், வருமானம் அப்படின்னு வரும்போது மட்டும் இதை மட்டும் நானே வச்சு பாத்துக்கிறேன், இது என் கையில இருந்தாதான் கரெக்டா இருக்கும், உனக்கு வந்து இதை கையால தெரியாது, உனக்கு மேனேஜ் பண்ண தெரியாது, அக்கௌண்ட் மேனேஜ் பண்ண தெரியாது. ஈவன் நம்ம படிச்சே இருக்கட்டுமே, டு பி ஃப்ராங்க் ஆனஸ்டா சொல்ல போனோம்னா, படிச்சவங்களை விட படிக்காதவங்க தாங்க மேத்தமெட்டிக்ஸ்ல ரொம்ப ஷார்ப்பா இருப்பாங்க. நானே ரொம்பவே நிறைய பேரை பார்த்துருக்கேன். கேட்டா நான் ஸ்கூல் கூட போனதில்லமா அப்படின்னு சொல்லுவாங்க. வாய் கணக்கு தாங்க, அதாவது மனக்கணக்கு தான் போடுவாங்க. நம்ம கூட படிச்சிருப்போம், ஒரு சின்ன ஒரு 100 rupeesல ஒரு 76 மைனஸ் பண்ணா எவ்வளவுன்றது கூட டக்குன்னு நம்ம கிட்ட வந்து கேட்டா தெரியாது. நம்மளே அதுக்கு என்ன பண்ணுவோம், கால்குலேட்டர் எடுத்து டேலி பண்ணி பார்த்து தான் சொல்லுவோம். ஆனா அந்த படிக்காதவங்கன்னு சொல்றேன்ட்டு நான் உங்களுக்கு இன்சல்ட் பண்ணியோ குறைச்சியோ சொல்லல, உங்களுக்கு புரிதலுக்காக சொல்றேன். அந்த மாதிரி நான் ஸ்கூல் கூட போனது கிடையாது பாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தோம்னா அசால்ட்டா அவ்வளவு காசு கவுண்ட் பண்ணுவாங்க. அதுல மைனஸ் பண்ணா எவ்வளவு வரும், ஆட் பண்ணா எவ்வளவு வரும், அது மாதிரிலாம் ஈஸியா சொல்லிட்டு போவாங்க. நம்மளுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நம்ம ஸ்கூல் போய் காலேஜ் போய் படிக்காததை இவங்க எப்படி வாழ்க்கை பாடத்துல இவ்வளவு தூரம் கத்துட்டாங்கன்னு நமக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆனா நம்ம ஹஸ்பண்ட் இருக்காங்க இல்லையா, இந்த மாதிரியான வீட்டு பொறுப்புகள், ஏன்னா இதெல்லாம் சம்பளம் இல்லாத வேலைக்காரி லிஸ்ட்ல வரும் இல்லையா, அந்த வேலைகள், பொறுப்புகள், கடமைகள் நம்ம கிட்ட ஈஸியா ஒப்படைப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு துளி டவுட் கூட வராது. இதை கிட்ட கொடுத்தனா நீட் அண்ட் கிளீனா பண்ணி வச்சிருவா, அது பண்ணி வச்சாலும் நமக்கு அதுக்கான அப்ரிசியேஷனும் கொடுக்க போறதும் கிடையாது. ஆனா அதை மட்டும் ஃபுல்லா நம்பி கொடுப்பாங்க. ஆனா இந்த வருமானம், சம்பளம், இந்த பணம் அப்படின்னு வரும்போது மட்டும் என்னமோ அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசு வராதோ, கை வராதோ, என்ன வராதோன்னு எனக்கே தெரியல. இது பர்சனலா நான் என் லைஃப்ல ரியலைஸ் பண்ண விஷயத்தான் உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். நான் எந்த பொதுவான ஜென்ஸையோ குறிப்பிட்ட நபர்களையோ நான் மென்ஷன் பண்ணியோ டேக் பண்ணியோ சொல்லல, ஓகேங்களா? இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் யார் யார் லைஃப்ல உங்களுக்கு சிங்க் ஆகுதோ மறக்காம அவங்களும் கமெண்ட் செக்ஷன்ல மீ டூ ஆனந்தின்ட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நானும் என்ன மாதிரி எத்தனை பேர் அவங்க வீட்டுல இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ஓகேங்களா? சோ காசுன்னு கேட்டனா உனக்குலாம் தெரியாது, காசு நான் கஷ்டப்பட்டு, இந்த காசை எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் சம்பாதிக்கிறேன் தெரியுமா, ஈஸியா இதை வாங்கி செலவு பண்றேன், ஈஸியா இதை ஆர்டர் போட்டுடுறேன், ஈஸியா உனக்கு என்ன வீட்லயே உட்காந்துட்டு இருக்கு, உனக்கு என்ன தெரியும், வெயில்ல போய் வேவை சிந்தி இந்த 10 காசு சம்பாதிக்கிறதுக்குள்ள நான் படுற பாட்டை பாரு அப்படின்னு ஈஸியா சொல்லிடுறாங்க. அப்ப வீட்டுல உட்காந்துட்டு இருக்க லேடிஸ், ஹவுஸ் ஒய்ஃப், இல்லத்தரசிகள் எல்லாருமே நான் வீட்டுல உட்காந்துட்டு வேக வச்ச சுண்டலை தின்னுக்கிட்டு, அவிச்ச கிழங்க தின்னுட்டு, பொரிக்கடலை தின்னுட்டு, என்ன நாடகமும் கதையும் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கோமா?
எல்லாரும் தான் வேலை செய்யறாங்க. ஈவன் இவங்களுக்காச்சு வேலைக்கு போனா சம்பாத்தியம்னு ஒண்ணு கிடைக்குது. ஹவுஸ் ஒய்ஃப்க்கு அதுவும் கிடையாது. இவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒர்க்கிங் ஹவர்ஸ் டைமிங்னு இருக்குது. இந்த டைமிங் முடிஞ்சுட்டா நம்ம வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம், இல்ல அவங்களுக்கு பிடிச்ச எந்த வேலைகள் வேணா சேர்ந்துக்கலாம் அப்படின்ற ஒரு எழுதப்படாத விதி ஒண்ணு இருக்கு. ஆனா ஹவுஸ் ஒய்ஃப் இல்லத்தரசியா இருக்கிறவங்க, மதர்ஸா இருக்கவங்க, ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருக்க லேடிஸ் யாருக்குமே, ஈவன் சில லேடிஸ் வந்து ஒர்க்கும் போவாங்க, வீட்டுல வந்து வேலை பாக்குறவங்க இருக்காங்க, அவங்க எல்லாம் சுத்தம் ரொம்ப கஷ்டம் தான். அப்ப அவங்களுக்குலாம் வந்து ஒரு ரெஸ்ட்னு இருக்கா சொல்லுங்க? வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கவங்களுக்கு வந்து இந்த டைமுக்கு மேல ஒர்க்கிங் ஹவர்ஸ் முடிஞ்சிருச்சு, நீ போய் உனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணிக்கலாம், உனக்கு பிடிச்ச வேலைகளை செய்யலாம், இல்ல உனக்கு தேவைன்னா நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். உங்கள இல்ல நம்ம ஃபேமிலியில சொல்ற பேர் இது மாதிரி நமக்கான டைம், மீ டைம்னு கொடுக்குற நபர்கள் எத்தனை பேர், எத்தனை ஹஸ்பண்ட் நம்மளுக்காக இருப்பாங்க? இல்ல ஜாயிண்ட் ஃபேமிலியில இருக்கிற குடும்பத்துல எத்தனை மாமியார்கள், ஓகேமா இன்னைக்கு நீ பண்ண வேலையெல்லாம் முடிச்சுட்டு பண்ண வேண்டிய ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு, சரி நீ போய் உனக்கு தேவையான வேலைகள் ஏதாவது இருந்தா பாரு, இல்ல உனக்கு பிடிச்ச விஷயம் ஏதாவது செய்யணும்னு நினைச்சா அதை போய் செய்ய, இல்ல போய் தூங்கி கூட ரெஸ்ட் எடு அப்படின்னு எத்தனை பேர் சொல்லி நம்ம கேட்டிருப்போம். எனக்கு தெரிஞ்சு எத்தனை பேரோ தெரியல. ஏன்னா நம்ம வீட்டுல இல்லைன்னும் போது மற்ற வீட்டுல எப்படின்னு நம்மளுக்கு தெரியாது, அதை பத்தி நம்ம சொல்ல முடியாது. ஸோ கமிங் டு த பாயிண்ட், ஸோ இவ்வளவு பெரிய பெரிய வேலைகள், பொறுப்புகள், பிள்ளை பெறுதல் இதெல்லாம் நம்பி கொடுக்குற இந்த பொண்ணு, சின்ன பொண்ணு, அப்பெல்லாம் தெரியாது இவ சின்ன பொண்ணு, இவ பைத்தியக்காரி, இவ முட்டாள், இவள் அறிவில்லாதவள், இல்ல இவளுக்கு இதை பத்தின அவேர்னஸ் இல்ல, அந்த அளவுக்கு நாலேஜ் இல்ல, மெச்சூரிட்டி இல்லைன்னு அப்ப பேச தெரியல அந்த வாய்க்கு, அந்த கணவன்மார்களுக்கு அந்த சம்பள காசு கொடுக்கணும்ன்ற போது மட்டும் உனக்கு மெச்சூரிட்டி கிடையாது, இதை வச்சு பார்க்க தெரியாது, மெயின்டைன் பண்ண தெரியாது, பட்ஜெட் போட தெரியாது, குடும்பம் நடத்த தெரியாது, உனக்கு பணத்தோட அருமை தெரியாதுன்னு போது அந்த வார்த்தை எவ்வளவு ஹர்ட்ஃபுல்லா இருக்கும். என்ன மாதிரி எவ்வளவு பேர் இந்த வார்த்தை கேட்கும் போது ஹர்ட் ஆயிருக்கீங்கன்றதையும் மறக்காம என் கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. சோ நான் இந்த மாதிரியான கணவன்மார்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம் என்னன்னா, மற்ற வீட்டு வேலைகளையும் பொறுப்புகளையும் உங்களோட மனைவி நம்பி தைரியமா ஒப்படைக்கிற நீங்க ஏன் இந்த பண விஷயம் வரும்போது ஒப்படைக்கிறதுக்கு மறுக்கிறீங்க, தயங்குறீங்க, இல்ல அவங்கள புறம் தள்ளி வைக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. நான் பேசியிருந்த பாயிண்ட் ஏதாவது உங்களுக்கு ஒரு இம்பாக்டையோ இல்ல ஒரு சிந்தனையோ தூண்டியிருந்தா மறக்காம ஜென்ஸ் கூட இந்த வீடியோல கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம். நான் பேசுனது தப்பா ரைட்டா, இல்ல உங்க மனசுக்கு இது ஓகேன்னு படுதா, இல்லமா நீ தவறா பேசுற அப்படின்னாலும் நீங்க தைரியமா என்கிட்ட சொல்லலாம், நான் இதை அக்செப்ட் பண்ணிப்பேன். சோ இந்த வீடியோல நான் எதை பத்தி பேச போறேன்னா, மட்டப்படுத்தி பேசுற கணவர்களையும், அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நம்மளை நம்பி நிறைய பெரிய பெரிய பொறுப்புகள் எல்லாம் கொடுக்க ரெடியா இருந்தோம், இந்த பணம்னு வரப்போ நம்மள நம்ப மாட்டாங்க, நம்மள சின்ன பிள்ளை, உனக்கு தெரியாது, உனக்கு அதனுடைய அருமை தெரியாது, மதிப்பு தெரியாதுன்னு பேசுறத பத்தி தான் இந்த டாபிக்ல நம்ம விரிவா டீட்டெயில்டா பார்க்க போறேன். இதுல என்னோட சில பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸையும் நான் ஷேர் பண்ண போறேன். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி தாங்க எங்க வீட்லயுமே சொல்லுவாங்க. நானா சும்மா விட்டுருவேனா என்ன, அதெல்லாம் விடவே மாட்டேன். நான் எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் ஏதாச்சும் கேட்டு என் ஹஸ்பண்டை வந்து மூளை குழம்ப வச்சிருவேன். அப்பயாச்சும் அவர்கிட்ட இருந்து நம்ம நினைச்ச விஷயம் நடக்குமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு அவ்வளோ ஆர்வம். இத அப்படி பண்ணி நின்னா அது சாதிச்சு நிறைய பேர் கேட்பீங்க, இல்ல மனசுல எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. 2-3 வருஷம் போராட்டத்துக்கு பிறகு இப்ப சொல்லாமலே அந்த டே ஆனா என் அக்கௌண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா கிரெடிட் ஆயிரும். அந்த அளவுக்கு என்னோட ஹஸ்பண்டை வந்து நான் கைட் பண்ணி ட்ரைன் பண்ணி வச்சிருக்கேன். போடலைன்னா என்ன ஆகும் தெரியுமா, ஆளே இருக்க மாட்டாரு, அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணி நான் வச்சிருக்கேன். சோ உங்களுக்கு மனசுல பட்டுச்சுன்னா ஒரு கொஸ்டினை கேட்கணும் அப்படின்னா தைரியமா உங்க ஹஸ்பண்டா இருக்கட்டும், உங்க வீட்டுல யாரா இருக்கட்டும், தைரியமா போய் நீங்க கேளுங்க. ஓகேங்களா? நம்மளும் தான் அந்த வீட்டுல அந்த ஃபேமிலியை உருவாக்குறதுல பெரிய பங்கு வகிக்கிறோம். சோ நமக்கும் அந்த பணமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே உரிமை இருக்கு இல்லையா? நம்ம வேலைக்கு போய் சம்பாதிக்கிற காசு தான் நமக்கு. அவங்க எப்படி இருந்தாலும் அது அவங்க காசு தான் மட்டும் நீங்க நினைக்காதீங்க. அப்போ நம்ம சமைக்கிற சாப்பாடு தானே அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த அரிசி பருப்பு வேணா அவங்க காசுல வாங்கண்டா இருக்கலாம். அந்த அரிசி வந்து நம்ம சாதமா மாத்துறது நம்ம உழைப்ப போட்டிருக்கோம். அந்த மீனை வந்து சூப்பரா சுவையான ருசியான மீன் குழம்பா மாத்துறதுல நம்ம உழைப்ப போட்டிருக்கோம். அழுக்கு துணியை துவச்சு சுத்தமான நீட்டான ட்ரெஸ்ஸா காய வச்சு மடிச்சு வைக்கிறதுலயும் நம்ம துணியை போட்டிருப்போம். இதுலயும் சில தப்பு வச்சுருவாங்க. வாஷிங் மிஷின் தானே துவைக்குது, நீயா கையால துவைக்கிறேன்னு. வாஷிங் மிஷின் துவைக்கத்தான் செய்யும். எடுத்துட்டு போய் கொடியில காய போடாது. காஞ்ச துணி எடுத்துட்டு வந்து சேர்ல வச்சு மடிச்சு கபோர்ட்ல பிரிச்சு குழந்தை துணி எது, பிள்ளைங்க துணி எது, பெருசு துணி எது, நம்ம துணி எதுன்னு பிரிச்சு அடுக்கி வைக்க தெரியாது. சரிங்களா? இப்ப நவடேஸ்ல நிறைய நம்மளுக்கு ஃபெசிலிட்டிஸ் கேஜெட்ஸ் வந்துட்டாலும் நம்மளால முடிஞ்ச ஒர்க்கையும் நம்ம பார்க்கதான் செய்யறோம். சரியா? அதனால இதையும் நீங்க என்ன செய்றீங்க, அந்த காலத்துல ஆட்டின மாதிரி ஆட்டுக்கல்லையே ஆட்டுறீங்க, அம்மி கல்லையில அரைக்கிறீங்கன்னு இதுலயும் சில வந்து பூமர் அங்கிள் ஆண்டிஸ் எல்லாம் வந்து சொல்லுவீங்க. அவங்களுக்கு தான் இது ஸ்பெசிபிக்கா நான் கோட் பண்றேன். சோ நான் யாரையும் ஹர்ட் பண்ணணுமா சொல்லல. எனக்கு என் லைஃப்ல நான் கோத்ரூ பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறேன். சோ உங்க வீட்டுங்கள்ல எத்தனை பேர் எல்லா பொறுப்பையும் நம்பி கொடுத்துட்டு இந்த பணம், சம்பளம், வருமானம் வரும்போது பின்வாங்குற ஹஸ்பண்ட்ஸ் இருக்காங்கன்றத நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பாய் பாய்.